பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த இனிய நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. தினமும் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே கடந்து வருகிறது. இந்த யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்கும்போது அந்த முதலாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. இதனாலே நாம் கர்த்தருடைய வார்த்தை வாசிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் உங்கள் சரீரங்களுக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்துமாய் இருக்கிறது அல்லவா? ஆகையால் பட்சிகளை கவனித்து பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்திலே சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளில் உங்கள் பரமபிதாவை எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள் அல்லவா? அருமையான தேவனுடைய மக்களே, இந்த உலகத்தினுடைய அத்தனை படைப்புகளிலும் சிருஷ்டிப்புகளிலும் பார்க்கும்போது பிரமிக்கத்தக்கதான ஒரு படைப்புகளை நம்முடைய தேவன் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார். ஆகாயத்து பறவைகள் எல்லாம் படைத்திருக்கிறார், மிருக ஜீவன்களை படைத்திருக்கிறார். ஆனால் இது எத்தனை சிருஷ்டிப்புகளை காட்டிலும் ஒரு பெரிய ஒரு சிருஷ்டிப்பு என்று சொன்னால், ஒரு படைப்பு என்று சொன்னால் அது மனுஷனுடைய படைப்பு. ஆகினால எல்லா விதமான படைப்புகளை காட்டிலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மனுஷனை கர்த்தர் விசேஷித்தமானவராய் படைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று உங்கள் சரீரங்களுக்காக கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களை காட்டிலும் பறவைகள் எல்லாம் பாருங்க, அவையெல்லாம் ஒரு சிறிய பறவைகள், பிராணிகள் தான். ஆனா அவைகள் எல்லாம் கவலைப்படுவதில்லை. அது விதைப்பதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்துல சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ஆனா எல்லாவற்றையும் பார்க்கலாம் மனுஷனுக்கு படைப்பாகி நீங்கள் விசேஷித்தமானவர்கள் என்று சொன்னார். என்று சொன்னால் விசேஷித்தமானவர்கள் சொன்னால் மனிதன் தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறான். அப்படியானால் எவ்வளவு பெரிய விசேஷித்தமான மனுஷன் பாருங்க. ஆனா அப்படிப்பட்ட தேவ சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷன் ஒரு சாதாரணமா அழிந்து போகிற இந்த உலகத்துல ஆகாரத்துக்காக, உடைக்காக, இதுக்காக என்ன பண்ணுகிறான்? கவலைப்படுகிறான். ஒவ்வொரு நாளும் கவலைப்படுகிறான். ஒரு பசியை ஜான் வயிற்றினுடைய பசியை போக்க எத்தனையோ மனுஷர்கள் மனிதனை கொலை செய்கிறான். இந்த உலகத்தில் திருடர்களாய் மாறிவிடுகிறார்கள், கொலை செய்கிறார்கள், மற்றவர்களை ஏமாற்றுகிறார்கள் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு அக்கிரமங்கள், பாவங்கள் இந்த உலகத்தில் பெருகிவிட்டது. காரணம் என்ன தெரியுமா? அழிந்து போகிற இந்த போஜனம், ஆகாரத்துக்காக மனுஷன் இப்படியாக என்ன பண்றான்? ஒருவருக்கொருவர் கொலை செய்து, ஒருவருக்கொருவர் என்ன பண்றான்? எல்லாவற்றையும் மோசம் பண்ணுகிறான், ஒருவனை ஏமாற்றுகிறான், திருடுகிறான், கொலை செய்கிறான். எதுக்காகன்னா அந்த ஆகாரத்துக்காக கவலைப்படுறான். நாளைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு என்ன சாப்பாடு, நாளைக்கு என்ன உணவு, நாளைக்கு என் வாழ்க்கை எப்படி அப்படின்னு மனுஷன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தரை அறிந்திருக்கிற, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகள் கர்த்தரையே நம்பியிருக்கிறதுனால அவர் ஒவ்வொரு நாளும் பிழைப்பூட்டுகிற தேவன். அதனால ஆண்டவர் அங்க சொல்லுகிறார், நீங்கள் மனுஷராகி நீங்கள் எவ்வளவு விசேஷித்தமானவர்களாச்சு, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பறவைகளையும் பாருங்கள், அதை விதைக்கிறதும் இல்லை, களஞ்சியத்துல சேர்த்து வைக்கிறதும் இல்லை. நமக்குனால மனுஷனுக்கு நல்ல ஒரு ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார்? கடவுள் நல்ல ஒரு வாழ்க்கைய, நல்ல ஒரு வீடு, ஒரு தங்குற இடம், நல்ல உடை, நல்ல ஆகாரம், சகலவற்றையும் கொடுத்திருக்கிறார். கொடுத்தும் கூட மனுஷனுக்கு ஒரு திருப்தியும் இல்லை.
ஏன்னா மனுஷனுக்கு கொடுக்க கொடுக்க ஆசை, அவனுக்கு திருப்தியே கிடையாது. ஆகினால கவலைப்படுகிறான். என்ன பண்ணுகிறான்? கவலைப்படுகிறான். ஆகினால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் கவலைப்படக்கூடாது. எதுக்காக கவலைப்படக்கூடாது? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று உங்கள் சரீரத்துக்காக கவலைப்படாதீங்க. சரீரம் என்பது அழிந்து போகக்கூடியது. அழியாத ஆத்மாவுக்காக ஆண்டவர் நோக்கி பார்க்கிறது. இந்த ஆத்மா பிழைக்கும். ஆகினால ஆண்டவர் சொல்றாரு, இதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதுனால ஒரு முழம் கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. ஆகினால் நீங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். முதலாவது, நீங்க உலகத்தில் அழிந்து போகிற சரீரத்துக்காக நீங்கள் தேடாதீர்கள். நீங்கள் தேட வேண்டியது என்ன? இங்கே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல 33வது வசனம் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எது இவைகளெல்லாம்? என்ன? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை கொடுப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எல்லாரும் பரமபிதாவுடைய தேவைகள், நாளைக்கு உண்டான காரியம் என்ன உனக்கு தேவை என்பதை நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகளெல்லாம் யார் தேடுறது? நீங்க வசனம் சொல்றாரு, இவைகளெல்லாம் யார் தேடுறாங்களா? அஞ்ஞானிகள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை விடும், கவலைப்படாதபடி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் அதிகமாய் உனக்கு என்ன பண்ணுவார்? கூட கூட்டி கொடுப்பார். கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுங்க, நீதியை தேடுங்க. நீ நினைக்கிறதுக்கும், நீ வேண்டிக் கொள்வதற்கும், நீ ஜெபிப்பதற்கும் மேலான காரியங்களை பரமபிதா நம்ம பரலோகத்திலிருந்து நன்மையான ஈவுகளை நமக்கு கொடுக்கிறார். நீ ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறார், கர்த்தரை தேடுங்கள், அப்போது நீங்கள் பிழைப்பீர்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கர்த்தர் கொடுப்பார். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாது. நாளையினுடைய மறுநாள் ஆகாரத்துக்காக நாம் கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பரமபிதா வானத்திலும் மண்ணிலும், வானமுது சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி பெரிய தேவன் நம்மத்தில் இருக்கிறார். அவர் கேட்டதை கொடுப்பார், கேளாததையும் அவர் கொடுப்பார். அவர் இல்லாததை இருக்கிறதை போல அவர் காண்பிக்கிற தேவன். அதனால முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியம் தேடுங்கள், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்தோம் என்று சரீரத்துக்காக கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். ஜெபம் செய்வோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் எல்லா படைப்புகளை சிருஷ்டிப்பை காட்டிலும் மனிதர்களாகி எங்களை விசேஷித்தமானவர்களாய் உமது சாயலை நீர் படைத்திருக்கிறீரப்பா. ஆமா ஆண்டவரே, அப்படிப்பட்ட உம்முடைய சாயலை படைக்கப்பட்ட நான் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று நாள்தோறும் எங்கள் சரீரங்களுக்காக நாங்கள் கவலைப்படுகிறோம்ப்பா. அதை குறித்து நாங்கள் கவலைப்படாதோம். நீங்கள் கவலைப்படாது எல்லாவற்றையும் பரமபிதா அறிந்திருக்கிற என்று சொன்னீரே. இந்த காலை பொழுதுல இந்த அருமையான வழி பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே நீர் பேசுகின்ற சத்திய வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்போது இவெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீர். அப்படி பிள்ளைகள் முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுகிற பிள்ளைகளா, நீதியை தேடுகிற பிள்ளைகளா, சத்தியத்தை தேடுகிற பிள்ளைகளாக பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நீர் வழிநடத்தும். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும். சரீரத்துக்காக கவலைப்படாதபடி கர்த்தரை நம்பி ஆண்டவர் நோக்கி எப்போதும் ஆண்டவரே பரலோகத்தின் தேவன் நோக்கி பார்க்கும்படியாக உதவி செய்யும். தகப்பனே, நீர் எல்லா தேவைகளையும் ஆண்டவரை சந்திக்கிறது, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது. தொடர்ந்து உடைய பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளும்.
வழிநடத்துவீராக. தினமும் உடைய பிள்ளைகளுடைய அன்றாட தேவைகளை கர்த்தர் சந்தித்து வருகிறேன். அதற்காக ஒரு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தினுடைய சமாதானத்தினால் நிரப்பும். பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும். பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதியும். உடைய ஆண்டவரே குடும்பத்திலே ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு வருகிற எல்லா பலவீனங்கள் வியாதிகளிலிருந்து உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும். சுகமாய் நடத்துகிறார். எல்லாவற்றையும் துதியும் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபித்து வேண்டிக் கொள்கிறேன். மகா பரிசுத்த